கொஞ்சம் பொறுங்க. அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க. அவரை பார்த்து நாங்க காப்பி அடிச்சோம். பரம்பரையா எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சோமே தவிர அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எங்க பாட்டு அவ்வளவுதான். நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் இல்லாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல. பணத்தை ஆசை இல்ல சார், கொட்டி கிடக்கு. யாருக்கு நாங்க ஏன் ஹெல்ப் பண்ண? நீங்க உழைச்சு முன்னுக்குவாங்க. நீங்க யாரும் என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் இல்ல. ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு கறப்போம். எதுக்கு இது? அடுத்த பிசினஸ் நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்ல. எக்கச்சக்கமா இருக்கு, செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம். அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க. காப்பினா நான் உங்களை ஃபாலோ பண்றதுதான். எது தேவையில்லை சார். புதுசா நம்ம உருவாக்குறதுக்கும் ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படின்னாலே போதும். காப்பிரைட் கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஏன்னா அண்ணா என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கு அப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயா பாட சொன்னார். பாலு திட்டினது இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க ராயல்ட்டி கட்ட தேவையில்லை. அதை எடுத்து யூஸ் பண்ண. நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் இல்லாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? 7 கோடி ரூபாய் கொடுத்து அவன் பாட்டு கிட்டாவில்ல, எங்க பாட்டு போட்டவன கைதட்டல் வருது. அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல. எங்க பேர் போடாம தானே எங்க மியூசிக் டைரக்டர் பணம் கொடுத்து அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க. அப்ப எங்களுக்கு அதுல பங்கு உண்டு இல்ல, எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல. எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டா ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவாரு. இப்ப கேட்காம போடுறதுதான் அவருக்கு கோவம் வர்றது காரணம். பணத்தை ஆசை இல்ல சார், கொட்டி கிடக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. எங்க பாட்டு அவ்வளவுதான். ஒன் மியூசிக் டைரக்டரால போட முடியல, எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கும். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்றதுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம். அதனால எல்லாமே நல்ல வைக்கிறது தான், புரிஞ்சுக்கங்க. எல்லாம் எங்களுக்கு பணத்தாசை கிடையாது இல்ல. எக்கச்சக்கமா இருக்கு, செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம். யாருக்கு நாங்க ஏன் ஹெல்ப் பண்ண? நீங்க உழைச்சு முன்னுக்குவாங்க. நீங்க யாரும் என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் இல்ல. ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு கறப்போம். எதுக்கு இது? அடுத்த பிசினஸ் நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான். அதனால சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு, பேரன் பேத்திகளுக்கு, அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு, தம்பி பிள்ளைங்களுக்கு, அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு. அதுக்கு தான் சம்பாதிக்கணும். அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரி. மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்றோம், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. தான தர்மம் பண்ணுங்க, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்க, மனசார இருக்கு. ஆனால் நீங்க சம்பாதிக்கிறது உங்க குழந்தைகள் பின்னால வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க. நாங்க சம்பாதிச்சதை நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்றோம்.